உட்காரா. என்னடா எப்படிடா இருக்க? நல்லா இருக்குண்ணா, நீ எப்படி இருக்க? லீவ்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் போர் அடிக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. வெறும்னா வாயில பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அங்கிள், வீட்டில் சாப்பிட்டு சரி எடுத்துட்டாங்க. ஏய் ஏடா வந்தவன முதல்ல கெஸ்ட்டுக்கு டிஃபனா கொடுப்போம். முதல்ல தண்ணி கொடுறா கெஸ்ட்டுக்கு. அதான்டா கல்ச்சர். சரிப்பா. ஆண்டா இந்தடா. ஏய் முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுறா ஏதாவது, அதுக்கப்புறமா டிஃபன் கொடுறா. என்ன பயடா நீ? ஓகேப்பா. தேங்க்ஸ். ஏய் கூச்சப்படாம சாப்பிடுறா. ஐயோ அங்கிள், 2 சாப்பிட்டேன் அங்கிள், அப்புறம் வயிறு ஃபுல்லாகிடும் அங்கிள். ஏய் நீ ஆல்ரெடி 4 சாப்பிட்டடா. சாப்பிட்ற விஷயத்துல கணக்கு வச்சு கூடாது. எடுத்து சாப்பிடு. ஐயோ எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சுன்னு இருக்கான் போல. இனிமேல் பார்த்து தான் சாப்பிடணும். வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டி. சரி சரி கேட்டதா சொல்லு எல்லாரையும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. ஓகே. டிஃபன் சாப்பிட விடுவானா என்னன்னு தெரியலையே, ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணும். அங்கிள், நான் வரும்போது என்ன ஒரு நாள் துரத்தி வந்துச்சு. அது எவ்வளோ கிட்ட தர வந்துச்சு? இது டிஃபன் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ கிட்ட வந்துச்சு அங்கிள். டேய் என்னடா டிஃபன் கொடுக்காம மறந்துட்ட பாருடா. டேய் டிஃபன் கொடுறா. அப்பாடா, ஒரு வழியா அந்த சக்கரை பாண்டி சாதிச்சிட்டான்டா. நம்ம வீடாக இருந்தால் நேரத்துக்கு வலிச்சு நக்கிருப்போம். 2 விரலால் நாசுக்கா சாப்பிட வேண்டியதாக இருக்கே. என்னடா இப்படி சாப்பிடுற? நல்லா அள்ளி சாப்பிடுற. நம்ம வீட்டுல கூச்சப்படாம சாப்பிடுற. சங்கோஜப்படாத. நல்லா சாப்பிடு. ஏய் கட்ட அங்கேயே வைப்பா. நான் கழுவிற வை. வச்சு தட்ட வச்சிரு. அட பாவி, நிம்மதியா நக்க கூட விட மாட்டேன்றானேடா.